அவங்க ஓவர்கம் பண்ணி வரதுக்கே டைம் எடுக்குது. ஓரளவுக்கு ஓவர்கம் பண்ணி வரும்போது மறுபடியும் அதை பத்தி பேசும்போது அந்த கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதோட வழி தெரியும். ஆனா சோசியல் மீடியால சப்போர்ட் பண்றவங்க அவங்க என்னமோ அவங்களோட மனசார உணர்ந்துதான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. பட் அவங்க சப்போர்ட் பண்றதை பார்த்துட்டு அதை எதுக்குதுன்னு ஒரு டீம் வருது. அப்ப இந்த ரெண்டு கலவரத்துக்கு நடுவில் அந்த ஃபேமிலி மாட்டீங்க. ஆமா. சோ அப்ப இந்த ஃபேமிலி என்ன மாதிரியான பாதிப்பு உள்ளாகிறாங்க? ஆமா, கண்டிப்பா. இது வந்து சிச்சுவேஷனை சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல வந்து சில கிளைகள்லாம் வந்து காஞ்சிருக்கும், சில பழம் நல்லா இல்லாம இருக்கும். அந்த டைம்ல ஒரு புயல் வந்துச்சுன்னா அந்த புயல அந்த மரத்தை அடிச்சு அந்த கிளை இதெல்லாம் உடஞ்சி அது போயிடும். ஸோ மரம் இருக்கிறது இயல்பு, இந்த கிளை இந்த மாதிரி இருக்கிறது இயல்பு, புயல் அடிக்கிறதும் இயல்பு. புயல் அடிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் மரம் வந்து மறுபடியும் துளுத்து வரும், எல்லாம் நார்மல் ஆயிரும். இப்ப அதே மாதிரிதான் ஒரு விஷயம் கிளம்புதுன்னா அதுவா கிளம்பி அந்த என்னென்ன செய்யணுமோ அந்த என்ன எந்தெந்த நபர் பாதிக்கப்பட்டா அது அவங்க எல்லாம் அவங்களே சால்வ் பண்ணிடுவாங்க. அதான் புயல். அந்த புயலை விட்டுறணும் முடிக்கிறதுக்கு. நம்ம என்ன செய்யணும், புயலோட சேர்ந்து நம்மளும் ஊதிட்டு இருக்கோம். புயல் தாண்டி போயிடும், நம்மளும் இன்னும் ஊதிக்கிட்டே இருக்கும். ஊதி 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 அந்த மரமும் வளர விடாம, அந்த கிளையும் சரியாக முடியாம, பழமும் வர முடியாம, எல்லாத்துக்கும் வேஸ்டா போயிடும்.